ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரோட் ஹோம் ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க. எப்பவும் போல் ஹீரோவை பார்க்க அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஹீரோ சொல்கிறாரு, உனக்காக ரூமில் நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், போய் அதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினி, இல்லை நான் போக மாட்டேன், இன்னைக்கு நான் உன் கூடயே இருந்து நீ சமைக்கிறத பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்றாங்க. இல்லை கிச்சன் கொஞ்சம் டேட்டியாக இருக்குது, நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயினியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கிட்ட போய் அவரை ஹக் பண்ணிக்கிட்டே என்ன பண்ற அப்படின்னு கேட்குறாங்க. அது ஹீரோ, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நான் அதவே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, அப்போ எனக்கு முட்டையை டீப் ஃப்ரை பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்பவுமே கஷ்டமாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. எதுனாலும் பண்ணி தரேன்னு சொன்னேன் அப்படின்னு ஹீரோயினி கேட்குறாங்க. உடனே ஹீரோ முட்டையை எடுத்து அதை கலக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் டெய்லியும் ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஒரு நாள் ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயினி வந்து அவர் வேலை பார்க்குற அழகவே ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட உன் கையை கொடு அப்படின்றாங்க. ஆனால் ஹீரோ, இல்லை என் கை டர்ட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல நீ கொடு அப்படின்னு சொன்னாட்டு ஹீரோ அவரோட கையை ஹீரோயினி கை மேலே வைக்கிறாரு. தென் ஹீரோயினி ஹீரோட ரூம்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வரதை பார்த்துட்டு வேண்முனிக்கே ரொமான்டிக் சீனாக இருக்க படமாக பார்த்து வைக்கிறாங்க. அப்போ ஹீரோ அதை பார்த்து டிவி ஆஃப் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி படம்லாம் பார்க்கக்கூடாது, உனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வேற வரப்போகுது, இனி உன்னோட கவனம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோயினிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதை கேட்குற ஹீரோயினி, இல்லை நான் ஒன்றும் வேல்முனிக்கே வைக்கல, நான் சும்மா மாற்றிட்டு இருந்தேன், அதுவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி சமாளிக்கிறத பார்த்துட்டு ஹீரோ நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. தென் ஹீரோயினி கிட்ட, இந்த மாதிரி நான் அகாடமிக்கு போனேன்னா அங்கே ட்ரைனிங் ரொம்பவே அதிகமாக இருக்கும், அப்போ உனக்கு கால் பண்ணுறது உன்னை வந்து மீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்குற ஹீரோயினி, சரி பரவாயில்ல, ஆனால் உனக்கு டைம் கிடைக்கிறப்பனாச்சும் எனக்கு கால் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ, கண்டிப்பாக நான் உனக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயினி அந்த குட்டி பையனை தூங்க வச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ ஹீரோயினியோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த பையன் இங்கே இருக்கான் அப்படின்னா நீ ஹீரோ கிட்ட அடிக்கடி பேசுவியா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஹீரோயினி, இல்லை ஹீரோட ப்ரொஃபஷனல் ரொம்பவே கஷ்டமானது, நம்ம நினச்ச நேரம்லாம் அவன்கிட்ட பேச முடியாது, அப்படி அவன் ஃப்ரீயாக இருந்து அவங்க வரதா இருந்தால் அவன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க அம்மாவுக்கு தேவையான சாப்பாடு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. கூடவே அவரோட ஃப்ரெண்டும் அவரோட கசினும் வந்திருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோ கூட அவர் ஃப்ரெண்டும் இருக்காரு. அவர் வேற யாருமே இல்லை, ஹீரோயினியோட அக்காவை ஃபர்ஸ்ட் டேட் பண்ணிட்டு இருந்தார்ல அவர் தான். அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் அதுக்கப்புறம் சேர்ந்து மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அவர் ஹீரோ கிட்ட நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அது ஹீரோ, எனக்கு தெரியும் நீ அவளை சீட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்றாரு. அது ஹீரோட ஃப்ரெண்டு, ஆமா எல்லாமே என்னால தான் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறாரு. ஹீரோ அவனோட அந்த பழைய கார் ஒர்க் ஷாப்பை பார்க்கறதுக்காக போறான். அங்க இருக்க அங்கிள்ஸ் எல்லாம் ஹீரோவை பார்த்துட்டு சாப்பிட கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவை பார்த்து, லூ நீ எப்ப வந்த, ஹீரோயினியை பார்க்கறதுக்காகவா நீ திரும்ப வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்குற ஹீரோட ஃப்ரெண்டு ஷாக் ஆகி, ஹீரோயினியோட பேரை இப்போ எதுக்கு இழுக்கிறீங்க, இவங்க 2 பேரும் எப்போ லவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம், அதெல்லாம் பழைய கதைப்பா, இவங்க 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணாங்க, ஆனால் திடீர்னு ஒரு நாள் 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குற அவனுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஆனால் இப்போ அதெல்லாம் நடக்காதுப்பா, ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆக போகுது. அந்த பொண்ணோட பேரு சிங். ஹீரோவோட அப்பா அந்த பொண்ணோட அப்பா கிட்ட நிறைய கடன் வாங்கியிருந்தாரு. அப்போ அவங்க அதை கேட்டு சண்டை போடும்போது, கொஞ்ச நாள்ல என் பையன் நல்ல வேலைக்கு போய் உங்களோட பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ இது எதையுமே கண்டுக்காம அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோயினியை காட்டுறாங்க. ஹீரோயினி அந்த பையனோட ரூமுக்கு வெளியே நின்றுட்டு, உன்னோட துணியெல்லாம் கொண்டு வா நானே துவைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் கதவை திறந்துட்டு, நான் ரொம்ப பெரிய பையன் ஆயிட்டேன், என்னோட துணியெல்லாம் நானே துவைச்சிப்பேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்குற ஹீரோயினி சிரிச்சுக்கிட்டே, ஓகே உன் துணியை நீயே துவைச்சிக்கோ, ஆனால் கையில் துவைக்காத, இங்கே வாஷிங் மிஷின் இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. தென் ஹீரோயினி அவங்களோட ஃபோனை எடுத்து ஹீரோவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு மதியம் எனக்கு வேலை இருக்குது, அதனால நான் வீட்டில் இருக்க மாட்டேன், ஆனால் அந்த பையன் மட்டும் வீட்டில் தனியாக இருப்பான், நீ ஃப்ரீயாக இருந்தீன்னா அவனை கொஞ்சம் வந்து பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஒருவேளை அவன் பிஸியாக இருந்தானா அவனால் எப்படி வர முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு டெக்ஸ்ட் அவங்களே டெலிட் பண்ணிடுறாங்க. தென் ஹீரோயினிக்கு அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட கராச்சியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையன் தான். அவன் ஹீரோயினி கிட்ட, நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது நம்மளோட பக்கத்து கிளாஸில் ஜென் சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தா தெரியுமா, அவளுக்கும் நம்ம ஹீரோக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுதா, எங்களோட கராச்சியில் சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்குற ஹீரோயினி ரொம்பவே உடஞ்சி போயிடறாங்க. கால் பேசி முடிச்சதுமே ஹீரோயினி அழ ஆரம்பிக்கிறாங்க. தென் அவங்களோட ஃபோனை எடுத்து ஹீரோவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. நீ பெல்ஜியம் வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க.
ஹீரோயினி ரொம்பவே மன கஷ்டத்தில் இருந்தனால ஹீரோவோட கால் எதையுமே அவங்க கவனிக்கவே இல்லை. 6 மிஸ்டு காலுக்கு மேலே தான் அவங்க ஃபோனவே எடுக்கிறாங்க. ஹீரோயினி கிட்ட ஐ எம் சாரி, நான் நேற்று தான் இங்கே வந்தேன், எனக்கு ஒரு அவசரமான வேலை இருந்தனால உங்ககிட்ட பேச முடியல, இன்னும் 2 நாளில் நான் இங்கே இருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி சரி பரவாயில்ல இருக்கட்டும், நாளைக்கு மதியம் எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்கனால நான் ஆஃபீஸ் போயிடுவேன், இந்த பையன் இங்கே தனியாக இருப்பான், நீ வந்து இவனை பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ அதுக்கு சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு. ஹீரோ அவரோட கல்யாணத்தை பற்றி எதுவுமே ஹீரோயினி கிட்ட சொல்லாதனால ஹீரோயினிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ சின்ன வயசுல ஹீரோயினி கூட சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு அங்க வந்து நானும் ஹீரோயினியோட அக்காவும் பிரிஞ்சோன்னா அதுக்கு நான் தான் காரணம், என் மேலதான் தப்பு இருந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீயும் ஹீரோயினியும் எதனால் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நான் போலீஸ் அகாடமிக்கு போயிருந்தேன், அங்கே எனக்கு நிறையவே ட்ரைனிங் இருந்துச்சு, என்னால் ஹீரோயினிக்கிட்ட பேசவோ பார்க்கவோ முடியல. ஆனால் ஹீரோயினி அப்போ ரொம்பவே சின்ன பொண்ணு, அவளுக்கு நிறைய ஆசை இருந்துச்சு, என்னை பார்க்கணும் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவள் அடிக்கடி எனக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாள். என்னால் அவள் காலை அப்போ எடுக்கவே முடியலை, ஆனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், எனக்கும் அவளை பார்க்கணும் பேசணும்னு தோணும், ஆனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோட ஃப்ரெண்டு சரி நீ எதுவுமே சொல்லாத, நீ ரொம்பவே கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுறாரு.